தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திருமாவளவனை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள். திருமாவளவனை போட்டியிடும் 3 தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க, வாக்கு போடாதீங்க என்று சொல்லியிருப்பது என்ன காரணம்? காங்கிரஸை சேர்ந்தவருக்கு விசிகாவில் சீட்டு கொடுத்து மிக பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறாரா திருமாவளவன்? திருமாவளவனை திமுக மிரட்டியது என்கிறார் அன்புமணி ராமதாஸ். இத்தனை செய்திகளும் ஒன்றாக பார்க்கலாம் விரிவாக. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருளை விற்று சிறைச்சாலைக்கு சென்று மீண்டு வந்த ஜாபர் சாதிக் இல்லங்களில் மிகப்பெரிய சோதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, என் பையனுக்கு எனக்கு சீட்டு வேணுங்க அப்படின்னு ஒருத்தர் அடம்பிடிக்க, பையன் நான் தான் நிற்கேன்னு சொல்ல சரி வழி இல்லாமல் பஞ்சாயத்து பண்ணி அப்பாவை நீக்கிட்டோன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யார் என்றால் அமைச்சர் காந்தி. ஓட்டு போட்டா போடு, போடாங்கட்டி போ, நான் இப்படியே கத்திட்டே செத்து போகிறேன், இன்னமும் நீ எவனையோ ஓட்டை போட்டு மன்றாடி நீயும் போ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வேற மாதிரி வைப்பில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் சீமான் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கம் அவர் எதுக்குங்க வர்றாரு? அவருக்கும் காரைக்குடிக்கு என்னங்க சம்பந்தம்? வந்தாருன்னா நாங்கள் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவோன்ற மாதிரி பேசியிருக்கிறார் கார்த்தி சிதம்பரம். விவரங்களை பார்க்கலாம். தேர்தலில் போட்டி போட ஆசைப்படுறீங்களே தவிர இந்த வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியலையாப்பா, போய் ஒழுங்கா பெரியவங்ககிட்ட கேட்டு அதை தாக்கல் பண்ணுப்பா அப்படின்னு தாவேகா வேட்பாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தலையை சொல்லி ரிட்டர்ன் போயிட்டாருங்க. இன்னைக்காவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறோம். பழைய காலத்து வரலாறுகளை எல்லாம் மாற்றி மாற்றி உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும். கருணாநிதிக்கு இடம் எப்படி கட்சி இது அப்படின்னு இவர் சொல்ல, கண்டி நீ கண்டி கொடுக்கலன்னா என்னால் வாங்க முடியாதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்ல, இதுக்கிடையில நீங்க எப்படி வந்தீங்கோ அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் போட்டோ எடுத்து காட்ட ஒரு மாதிரியா போய் நிற்குது. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் பார்க்கலாம். ஏங்க 1% ஓட்டு 1% ஓட்டுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஏங்க வயிறு எரியுது? நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு பிரேமலாதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கும் பல்வேறு பதில்கள் அங்கே கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிமுக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சைட்லைட்ஸ். திருமாவளவனின் சிறப்பு ஹைலைட்ஸ் நிறைந்த இது சிறப்பு சைட்லைட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு தகவல் இருக்கு. எப்போ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆதவ அர்ஜுன் அந்த புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ண போய் ஒரு மாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னார் பாருங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சதுங்க. அவர் தாங்க ஹீரோவாக போயிட்டு இருக்காரு. இதுக்கு யாராவது புத்தகம் எழுதிட்டு இருப்பாங்க, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் யாராவது திருமாவின் பின்பக்கம் சொல்லி போட்டு அவர் போய் குத்தி ஆரம்பிச்சாங்க. இப்ப பேட்டிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அது காங்கிரஸ்க்கு 28 இடம் கொடுத்த உடனே திருமாவளவனை கூப்பிட்டு பேசி உங்களை நாங்கள் இறுதி பண்ண போறோம் வந்துருங்கன்னு சொன்னாங்களாமா. சரின்னு சொல்லிட்டு இவர் டெல்லி கிளம்பி போயிட்டாராமா. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா இல்லை நான் வந்தேன்னு சொன்னாராமா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வரலையாமா, அடுத்த நாள் வரலையாமா, மத்தியானம் வரலையாமா, நைட் வந்தாராம். அதான் அவங்க சொன்னாங்களா, நீ எம்பி ஸ்பெஷல் கோட்டால வரலாம். இவங்க பக்கத்திலே இருந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்படியே எல்லாமே அப்படியே சொல்றாங்க. இவங்க இல்லைங்க, சொன்னது யாரு? சொன்னது திமுகவின் பெண் அமைப்புல பத்திரிகையாளர். திமுக பத்திரிகையாளர் அத பெண் அமைப்புல இருந்து சொன்னதை இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு மாசம் 3 லட்சம் சம்பளமாங்க. யாரு காசுன்னு தெரியல, பெண்ணு காசா இல்ல தமிழக வாடம் அந்த அமைப்புல இருந்து வர்ற பைசாவா கூட இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வரலையாமா. அதுக்கப்புறம் திருப்போரூர் எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் வேணாம், அது கொடுத்தா அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் ராயபுரம் கேட்டாங்களாமா. ஏன் ராயபுரம்லாம் எப்படிங்க அப்படின்ற மாதிரி அவர் பல்லாவரம் கேட்டிருக்காங்க. அவரை பண்ரோட்டியை போய் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டு வந்தாங்களாம். அதுவரை சொல்றாங்க வட்ட செயலாளர்கிட்ட பேசுறது அவர் என்ன இட்லி சாப்பிட்டாரா பொடி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாரா வரை சொல்றாங்க. அவங்க இவ்வளவு இருக்கு. ரெண்டாவது இவர் இந்த இப்ப வாங்கியிருக்காருல காட்டுமன்னார் கோவில், ஆமா, அதை அவர் கேட்டாங்களாமா, ஏன் இதெல்லாம் எதுக்குங்க, நீங்க உங்களுக்குலாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுதான். யாருக்கு? நம்ம மருமகனுக்கு கொடுக்கப்பட்டுதான் முடி. ஆமா, இதுதான் மேட்ரு. அவரை கூப்பிட்டு அவரு கூப்பிட்டு உடனே பெண் அமைப்புக்கு போட்டு ஒரு சர்வே எடுத்தாராமா. எடுத்தோன்னா எல்லா ரிப்போர்ட்லாம் டேபிள் வச்சுட்டு ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினாங்களாமா. நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்க, ஒரு கட்சியோட தலைவரா இருக்கீங்க, நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க, நாளை முன்னா அது ஏதாவது ஆயிப்போச்சு இல்ல எங்க ஆளுங்களே காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லல, நானா சொல்றேன், நீங்க சொல்றீங்க பில்டப். எங்க ஆளுங்களே காழ்ப்புணர்ச்சியில் யாராவது நீங்களும் வாங்குறீங்க 200 ரூபாய் வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு வேலை செய்யாம போயிட்டாங்கன்னா ஒருவேளை கண்டிப்பா தோத்து தான் போவீங்க. இல்ல அது இல்லாம சொல்லிருக்காங்களா, நீங்க ஜெயிச்சிட்டா ஒருவேளை ஜெயிச்சிட்டா அந்த எம்பி வேகண்ட் ஆகும். அதுக்கு யார் செலவு பண்ணுவா? 6 தொகுதி செலவு பண்ணுமாரு அப்படின்னாங்களாம். இப்பயே இதெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு தொங்கு சட்டசபையே வந்தா கூட நீங்க வராம போகுமே, அப்பெல்லாம் பிரச்சனை ஆகுமே, அதை சொல்லிட்டு இப்ப 8 பேர் நிக்கிறாங்க.
8 பேர் இல்ல சார் 7 பேர் தான் சார். சரி உடுப்பா, அது இப்ப முக்கியமா? அந்த 7 பேருக்கு செலவுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு என்ன சார் பண்றது, திரள் நிதி தான், வேற என்ன. அந்த அளவுக்குலாம் இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் பேசணும்னா இது ரவி அப்படின்ட்டாரா? ஓகே சொல்லிட்டாரா. அப்புறம் பார்த்தா புடிச்சிட்டு அந்த பாருங்க காங்கிரஸ்ல இருந்து அவருக்கே தெரியாதாங்க. ஏங்க இது அறிவிச்ச 1/2 மணி நேரத்துல அவர்கிட்ட போய் மைக்கு நீட்டாங்க ஒரு ஆமா. ஐயா உங்களை விசிகாரனுடைய வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. என்னது அப்படியா, நாங்க காங்கிரஸ்ல இருக்கேன், நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் அந்த வீட்டுக்காரம்மா வேற எங்களுக்கே தெரியாது, நீங்க எல்லாம் வந்த பிறகு எனக்கே தெரியுதுங்க அந்த வீட்டுக்காரம்மா. இப்பவே அவர் முதலமைச்சர் ரேஞ்சுக்கு விழுந்தப்ப ஆமா. அவரால் ஒண்ணும் முடியல. கேமரா பார்த்தோன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா, ஏங்க இப்ப இது எப்படிங்க இது உங்களுக்கு தெரியாதுன்றீங்க? பானையில நிப்பீங்களா, கையில நிப்பீங்களா, சூரியன் நிப்பீங்களா? இல்லைங்க, என்ன விசிகா தலைவர் வந்து என்ன நிறுத்திருக்காரு, நான் காங்கிரஸ் இருக்கேன்னு சொன்னா, அப்ப என்னங்க இது காங்கிரஸ் சீட்டா இல்ல விசிகா சீட்டா? விசிகாக்கு எது சீட் எடுத்துக்கலாம் அப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது விசிகா சீட்டு தான், ஆனா காங்கிரஸும் விசிகாவும் தலைவர்களா பேசி இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப 29 சீட்டாங்க காங்கிரஸுக்கு. அப்படிதான் கணக்கு வருது. இல்ல அது வந்து என்னன்னா, என்னுடைய குருநாதர், என்னுடைய வழிகாட்டி, அவருடைய மகனுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. அவருக்கு 71 வயசு ஆயிடுச்சு. ட்விஸ்ட் அவருக்கு 71 வயசா? அவரே நிறுத்தி வச்சிருப்பாரு. இல்ல அவர் ரிட்டையர் ஆகி 8 வருஷம் ஆகி போச்சா. அவர் வந்து போர்ட்ரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. போன்றது ரிட்டையர் ஆகி 71 வயசுல வீட்டுல ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து ஷாக் ஆகிட்டாங்க மொத்தமாக. வயசான காலத்துல இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சியை கொடுத்தீங்கன்னா அவர் வேற சட்டுன்னு தேர்தல் நேரத்துல ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன ஆகுது? இதே பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி. அங்க பெரிய அண்ணா வந்து காங்கிரஸ் தான். ஆமா 16 தொகுதியில அவங்க நிக்கிறாங்க. 14 தொகுதி நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு திமுக கொடுத்தாங்க. அதுல ஒன்ன பிரசாதமுழு இப்பப்படலு விசிகா வாங்கி கொடுத்து சுயமரியாதையோட. இந்த கோவத்துலதான் வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம், உழவர்கரை, இந்த 4 தொகுதியும் போறாங்களா. நல்லா கேட்டுக்குங்க, இவங்க பேச்சுவார்த்தை உடன்படலை ஏற்படலன்னு தான் கோச்சிட்டு போய் 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படலன்னு எப்ப சொன்னாங்களோ ஒரு தொகுதி தான் சொன்னாங்க, அதே தான் நிக்கிறாங்க அப்படியே. இவரு அதை உடனே இந்த சம்பவத்துக்கு பிறகு, காட்டுமன்னார்கோவில் சம்பவத்துக்கு பிறகு அந்த உடன்பாடு ஏற்பட்டு விட்டதால், வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால், வேட்புமனுவை திரும்ப பெறும் நாட்களும் தள்ளி போனதால், வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டதால் ஒன்றும் செய்ய முடியாத கையர் நிலையில் அங்க இருக்கக்கூடிய விசிகாவுடைய தொண்டர்கள் அந்த 3 தொகுதியிலும் யாருக்கும் வாக்களிக்காமல் எங்களுடைய கூட்டணி கட்சியினருக்கு வாக்களிக்குமாறும், இந்த உலகக்கரை தொகுதியில் மட்டும் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அள்ளி குவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்திய அரசியல் வரலாறு இல்ல, உலக அரசியல் வரலாற்றிலே வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்ச ஒரே தலைவர் தானே தலைவர் தங்க தமிழன். இல்ல இவர் சொல்லியிருக்காரு 3 தொகுதியில ஒருவேளை அந்த பானை சின்ன ஒரு 200 ஓட்டு வாங்கி அந்த திமுக கூட்டணி 200 ரோட்ல தோத்து போய் அப்புறம் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சுக்கிறேன் அவர் வேலை மாத்திப்பீங்களா? இல்ல இதன் மூலமாக இந்தியா ஜெயிச்சுன்னு வைங்க. ஒரு 10,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, இருக்குமா? ஒரு தொகுதி அவ்வளவு இருக்கும். ஆமா 10,000 ஓட்டுல ஒரு 1000 ஓட்டு வாங்குன்னு வச்சுங்களேன், வெற்றிக்கு என்னங்க அவ்வளவுதாங்க. 10,000 ஓட்டுல எவ்வளவு 10% வச்சா கூட 1000 தொகுதி தாங்க. அப்ப இவங்க தானே உள்ளடி வேலையை பார்ப்பாங்க. அதாவது அதுல வந்து இந்தியா கூட்டணி ஒரு 1000 ஓட்டுல தோத்து போச்சுன்னு வைங்க, அப்படி போடு அவ என்னங்க அவன் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் இல்லையா? என்னையா உங்களுக்கு சொல்லி தரணுமாயா அப்படின்னு. இதுவே அந்த வேட்பாளர் அறிவிச்சாரு பாத்தீங்களா, காட்டுமன்னார்கோவில் வேட்பாளர் அம்மா ராசதந்திரம்ங்கிற அளவுக்கு பேசினாரு பாருங்க ஒரு ஸ்பீச். அவங்க வீட்டு மருமகளை கொடுத்துருக்கணும். அவங்க தனியில் நிக்க முடியாத காரணத்தால், தனித்தொகுதி நிக்க முடியாத காரணத்தால இவருக்கு நான் நிக்க வைக்கிறேன்னு சொல்லி, ஐயோ அவர் சொன்ன விஷயம் நமக்கே டென்ஷன் ஆயிரும். அதிமுக எந்த நிலைமையில இப்ப இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியா தன்னத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில அதுவும் ஐயா எங்களுக்கு எதுக்கா தனிச்சின்னோம், உதயசூரியனே எங்க சின்னதான் சொல்லி சரண்டர் ஆனது மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி விசிகா லைன்ல டோக்கன் நம்பர் 1 வாங்கிட்டு நிக்குதா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோங்க. அந்த ஒரு அக்கா பேசிருக்க அந்த விசிகா பத்தி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிச்சுல. ஆமா ஆமா ஆமா. அந்த அக்காவோட வரலாறு தெரியுமில்ல? அதான் சொல்ல, அந்த அக்கா வரலாறு தெரியுமா தெரியாதா? என்னங்க எவ்வளவு பெரிய வரலாறு தெரியுமா? ராஜ்பவன்ல ஒரு வாட்டி போகும்போது அந்த புரோஹித்னு ஒரு கவர்னர் இருந்தார் இல்லையா, அவர் சும்மா என்னமா சௌக்கியமான திட்டாருங்க. ஐயோ தொட்டுட்டானேன்னு சொல்லி பெரிய கேஸ் ஆக்கி திமுகவில் பெரிய பிரச்சனையாக்கி அறிவாலயத்துல போய் கட்டிங்க வாங்கி இதை பெரிய பிரச்சனையாக்கி அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சுங்க அவங்க யாருன்னு. ஆமாங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? ஏங்க தினமலர் இருக்கிற மாண்பு நீங்க ஏன் கெடுக்குறீங்க? ஏங்க அந்த அம்மா பேர் என்ன சொல்லிங்க நானு, நீங்க ஏங்க திருப்பி போட்டீங்க? அந்த அம்மா பேரு தான் இப்போ இந்த நிகழ்வு திருப்பி ஓடுது. அப்பவே அந்த அம்மா தன்னோட மிகப்பெரிய யூபியா காட்டிக்கிட்ட காரணத்தால இப்போ அந்த பெண் நிறுவனத்துலலாம் அவங்க கூப்பிட்டு ஒரு கவனிச்சு இப்போ திருமாவை கவித்து நிற்கிறாங்க மொத்தமாகவே. அதாவது வந்து தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு நிலையில வந்து பெரிய ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டத்தோட தாவேகா வேட்பாளர்
அவர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது ஏன்ப்பா அவசரப்பட்டு ஃபில்அப் பண்ணுறேன் 5 மணி தான்ப்பா டைமே முடிய போகுது அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி கொஞ்சம் 4:59.9 மிச்சர் கொண்டு வாப்பா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் டீ சாப்பிட்டு போனால் ஒருத்தன் ஏங்க 3 மணிக்கு முடியுங்க என்னங்க இவ்வளோ சாதாரணமாக பண்ணிட்டோம் 3 மணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க 2:59 போய் நீட்டிருக்காங்க. போய் நீட்டினோன்னா பார்த்துருக்காரு அவர் என்னப்பா 5 ஃபார்மில் வந்து மொத்தமாக ஒரு ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. மை நேம் இஸ் ராஜகோபால் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம் அதோட சரி அதுக்கப்புறம் மேத்த வச்சு கையெழுத்து கூட போடலையாமா அதான் சொல்கிறேன் மை ஃபாதர் நேம் இஸ் திஸ் மை நேம் இஸ் செந்தில் இதோட கொடுத்துட்டீங்க மீதிப்பா நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கலாம் 5-10 தரம் மாற்றுவாங்க ஒரு ஸ்கூலில் பேங்க்ல பணம் எடுக்கிற தம்பி கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கூட அது மாதிரி இன்னொன்று இது ஒரு சினிமாவில் வரும் தெரியுமில்ல எக்ஸாம் எழுதினியாப்பா எழுதினாங்க உள்ள ஒரு மெயின் பேப்பர் வச்சு கொடுத்துட்டேன் அதான் அவரே ஃபில்அப் பண்ணி ஆசிரியர் கொடுத்துருவாரு பாஸ் மார்க் போட வேண்டாம் பட் எதையாவது எழுதி வைங்கடா அப்படின்ற மாதிரி எதுவுமே எழுதி வைக்காம கொண்டு போய் கொடுத்தனா அதுக்கப்புறம் அவரு கட்சி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாதா ஒரு வேட்புமனு அட்வொகேட் வச்சிருக்கணுங்க ஒரு அட்வொகேட் இருக்கணும் ஒரு வேட்புமனு தாக்கலாம் என்ன அஃபிடவிட்ல நீங்க சொத்து மதிப்புலாம் கொடுக்கணும்ல அதெல்லாம் நீங்க எப்படி பண்ண முடியும் தனியா எப்படி பண்ண முடியும் என்னங்க இவங்க எல்லாம் எப்படின்னா சினிமா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவாங்க அதோட சரி அதுக்கப்புறம் வேற என்ன வேலை சினிமா டிக்கெட் வாங்குறதோட சரி அதில் ஃபில்அப் பண்ணுமா ஃபார்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு ஆன்லைன்லேயே பண்ண மாட்டாங்க போட்டுருக்கு ஆன்லைனில் பேரெல்லாம் பதிவு பண்ணல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போட்டுருக்கு. விஜய் பாருங்க வில்லிவாக்கத்துலேருந்து டி நகர் வரதுக்கு 1 மணி நேரம் பத்தாதான். நாங்களாம் எப்படி வரோம் நாங்களாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா இடையில டீ காபி சாப்பிடுவோம் அப்படியே ரோட் ஷோ சாப்பிடுவோம் அதெல்லாம் நீங்க 1 மணி நேரம் கொடுத்து வான்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு முடியாது வர முடியாது போங்க நான் அடுத்த வருஷம் ஏற்கனவே போன வருஷம் வைக்க மாட்டாங்களா இல்ல முந்தானத்து வேற கேக் ஆர்கே நகர் அந்த பக்கம்லாம் கேன்சல் இன்னைக்கு என்னன்னா டி நகர் கேன்சல் அப்ப என்னதான் பண்ணீங்க ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க இவ்வளவு நாள் நீங்க அந்த அப்சர்வேஷன் மோட்ல இருந்தீங்க அத கூட எடுத்துக்கலாம். ஆமா பிரச்சாரமே முடிய போகுது 23ஆம் தேதி போல் என்ன நீங்க இன்னமுமே அப்படியே பம்பரமா சுழன்றீங்க. ஒருவேளை 5ஆம் தேதிக்கு மேல பிரச்சாரம் துவங்கணும் மே 5ஆம் தேதிக்கு மேல சரி எல்லாம் நிதானம் பண்ணுவாங்க. நம்ம திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றாங்க. தாவேகா எங்கப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்ல இந்த ஃபார்ம் விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்துருங்க. அப்புறம் வந்து திருத்தணியில் ஒருத்தர் சத்யகுமார் நம்ம நண்பர் தான் வைங்க அவர் பாஜக இருந்தார் இப்போ அங்கே போயிட்டார் அவர் 2034 பிரதமர் குஜராத்காரரா போயிட்டார். ஆமா நீங்க வேற 2034 தொகுதிட்டாருங்க அவரு பயந்து விட 2034 தொகுதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் கொஞ்சமாவது ட்ரெயின் ஆயிட்டு உள்ள இறங்கப்பா களத்துல அப்படின்னா நம்ம ஆதவ அர்ஜுனா இது வந்து கட்சியினுடைய தப்பு தான். கட்சி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இல்ல அப்படின்னா வெயிட் ஆன ஆளுங்க அவர் சத்யாவே என்ன பண்ணிருக்காரா கூட ஆள் இல்லையா இவரே 5 பேரை கூட்டு போயிட்டு விசில் சேர்ந்து ஓட்டு போடுங்க சொல்லவளுக்கு போயிட்டாங்க. பாதி இடத்துல வந்து தாவேக்காக ஹெல்ப்பே பண்றது பாதி மாவட்டத்துல. இதுல வேற நம்ம இங்க அதிமுக இருந்து போனாரு விசில் அடிச்சா அது மருத்துவ குணங்கள் நிறைந்ததாமா. இது வேறீங்களா அது வேற ஏதோ கிளப்பி என்னையா நீங்களுமாயா உங்களுக்குமாயா ஊசி போட்டாங்க அப்படின்னு இந்த 15 நாள்ல எல்லாமே கொட்டிடுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் 15 நாள்ல அவர் தாவேக்கா காரணமே ஆயிரம் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த இது பிபி ஊதுவாங்களே தென்னைமரம் பிபி அதுல ஏதாவது மருத்துவ குணம் இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா தாவேக்கான போயிட்டு ஐயோ கவர்மெண்ட் பஸ்ல ஏன் தாவேக்கான காட்டுறீங்க அதனால நான் நினைச்சேன் இந்த ரிசர்வ்டு பஸ் இருக்கும்ல ஹேக் பண்ணி பக்காவா போட்டு சேட்டலைட்ல போயிட்டு வந்திருக்குமோ தெரியல அது ஏதோ சிப்பை போட்டு ஏதோ போட்டு பண்ணி இதுல எல்லாம் காட்டுறீங்களா ப்ரொசீஜர்ல கொஞ்சம் பாருங்களேன் ரூல்ஸா ஃபாலோ பண்ணுங்க ஆஸ்கார் மன்னன் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்க. பஸ்ல எந்த வயர் கனெக்ஷன் கிடையாது சேட்டலைட் மூலமாவும் போக முடியாது அப்ப எப்படி ஹேக் பண்ணுவாங்க பென்ட்ரைவ் மாதிரி ஏதாவது சிப் இருக்கும் சொல்லிட்டாங்களா அதுல இப்போ நீங்க மாத்திரம் இப்போ ஒரே பஸ் வேற ரூட்ல விடுறாங்களா ஒருவேளை எனக்கு ஒரு டவுட்டா இருக்குதுங்க ஒருவேளை இவங்க எல்லாம் இப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மொத்தமா இவிஎம் ஹேக் பண்ணிடலாம் நம்ம பஸ்ஸியே ஹேக் பண்ணிட்டோம் அதுல நெட் கனெக்ஷனும் சிம் கார்டும் கிடையாது இல்லன்னா அதையே ஒருவேளை இந்த தைரியத்துல இருக்காங்க போடுங்க நாமினேஷன் எடுத்தா எடு பிரச்சாரம் போனா போக மாட்டோம் நாங்க மொத்தம் இவிஎம் ஹேக் பண்றோம்னு பிளான்ல இருந்திருக்காங்க போட்டுருக்கு தம்பி அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய சொல்லி நம்ம இருக்கோம் இல்லையா. விஜய் அவர்கள் திருத்தப்பட்ட அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காரு. அதுலயும் வந்து அமௌண்ட் ஏறிச்சாம ஆமா தன்னுடைய பிரச்சார வாகனத்தினுடைய மதிப்பு கையிருப்பு அப்புறம் தன்னுடைய மனைவியினுடைய இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி இப்ப சொத்து மதிப்பு இன்னும் உயர்ந்துருச்சா மேல 6 கோடி கிட்ட மேல 4 கோடி அளவுக்கு வந்துருச்சு. அசையா சொத்து அசையும் சொத்து வாகனங்கள் எல்லாம் போட்டு போடுறாங்க. திருத்தப்பட்ட மறுபதிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது நீங்க வந்து எங்க ஸ்டாலின் மாதிரி இருக்கணும் 10,000 ரூபாய் கையிருப்புன்னு 1.5 கோடி ரூபாய் கார்ல போறாரு. அவருடைய பேரை வந்து அவர் 1.5 கோடி ரூபாய் கார் வச்சிருக்காரு. இவருக்கு செலவுக்கு 10,000 ரூபாய் காசு கூட உதயநிதி ஸ்டாலின் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டாருங்க. பையனை பேர்லயே சேர்த்துலையா இந்த மாசம் முதலமைச்சர் சம்பளம் வந்தாதான் அவர் வீட்டுல அடுத்த மாசம் சாப்பாடு. அது ரேஷன் அரிசி தான் வாங்கணும் அந்த லெவல்ல இருக்காங்க அவங்க. சிங்கத்தமிழன் சீமான் பிரச்சாரத்துல இறங்கியிருக்காரு. பேசி பேசி பாவம் தொண்டை கட்டிக்கிச்சு. இருந்தாலும் அவரே சொல்லிட்டாரு பாரு நான் இப்படி கத்துன்னு கத்தி உனக்கு காதுல போய் அது ரத்தத்துல கலந்து அது மூளைக்கு போய் உனக்கு ஏதாவது தோணி எனக்கு போடுறதா இருந்தா போடு இல்லையா நான் இப்படியே கத்தி செத்து போறேன்
விஷம் கொடுத்து கொண்டுட்டாருங்க. சோத்துல விஷம் வச்சு நான் கொண்டுருங்கடா அப்படின்ட்டாரு அவரு. ரொம்ப விரக்தியாக பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நீ இதை பண்ணு அதை பண்ணு மாற்றம் வேணும் நான் மாற்றத்தை தர்றேங்கிறேன், எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக டச்சிங் பண்ணி பேசியிருக்காரு. காரைக்குடியில் நிற்கிறார். ஆமா, காரைக்குடி மண்ணின் மைந்தர் நம்மளுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் இந்தியாவில் நோட் அடிக்கிற மிஷினை கம்மி விலைக்கு பாகிஸ்தானுக்கு வித்தாருன்னு சொல்லி துரந்தர் படத்துல ஒரு சீன் வந்திருக்குது. ஆமா, அவர் செஞ்சாரா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, துரந்தர்ல என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் அமைச்சரின் பையன் நேபாளில இருந்து உத்தரப்பிரதேஷ் எல்லாம் சரி மூஞ்சியை காட்டுவா, நான் பார்த்துட்டே இருந்தாங்க, காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். இதுக்கு கீழே முன்னாள் நிதியமைச்சர் கார்த்தி சிதம்பரமே போட்டிருக்கலாம். அது போடாத குறையா இவங்க பண்ணிருக்காங்க. ஆமா, அது வேற போனாங்களா, இந்த துபாயில இறங்கினாங்களா, அங்கிருந்து மாத்தினாங்களா, பிளேட்டை மாத்தி கொண்டு வந்தாங்க, பிளேட்டுங்க போட்டோட தூக்கி அங்க போய் வித்துட்டாங்க. ஆமா, அந்த புகழ் பெற்ற அவருடைய இவ்வளவு ஆண்டுகால அவருடைய புகழை விட இந்த துரந்தர் படத்துல அவர் அடைந்த உயரம்ங்கிறது சொல்லி மாடல. சார் கேமியோ அவர் நடிச்சிருக்கீங்க கேட்டிருக்காங்க சில பேர். அவங்க சொல்ல என்னையே கூப்பிட்டுலாம், ஏன் அப்படி நடிக்க வச்சாங்க தெரியலன்ட்டாரு அவரு. நான் காசு விட கம்மியா வாங்கியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கம் வந்தாக அப்படின்னா அவங்களுக்கு சவுத் இந்தியன் மீல்ஸை போட்டுட்டு அப்படியே நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு இட்டுட்டு போய் அவரை தரிசனம் சேவிச்சுன்னு அப்படியே அனுப்பி வச்சிட வேண்டியதான். இங்க அவருக்கு என்ன வேலை? ஏற்கனவே திருவொற்றியூர் தொகுதியில் நின்னார். அது என்ன காரணம் சொன்னாரு? அதானியோட போட்டு வரப்போகுது, அதை எதிர்ப்பதுக்காக நான் எம்எல்ஏ நிக்கிறேன். அதை சொல்லாம இருந்தாலாவது இன்னும் ஒரு நாள் வந்திருக்கோம். என்னையா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஆனா யார்கிட்ட என்ன பேசணும்ன்றது என்னையா நீங்க? உங்களுக்கு போடணும்னு கொடுக்கறத விட போட வேண்டாம்னு கொடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா மக்கள் எப்படி போடுவாங்க? என்னையா போங்கயா. சோ அப்படி திருவொற்றியூர் போய் நின்னாரு. இப்ப திருவொற்றியூர் போறாரா, அந்த மக்களை பாக்குறாரா, தோத்து போயிட்டாரு, கீழே வந்துட்டாரு, அவ்வளவு. அதே மாதிரிதான் காரைக்குடியும். அவர் இருக்கிறது எங்க? அவர் வீடு இங்க இருக்கா, சொந்த வீடு இருக்கா? ஐயா இதுக்காக நிக்கிற இடத்துல சொந்த வீடு வாங்க முடியுமா ஐயா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அதெல்லாம் முடியாது. வந்தாருன்னா சவுத் இந்தியன் மீல்ஸ், பிள்ளையார்பட்டி மீல்ஸ் கிடையாதுங்க, செட்டிநாடு சமையல். பிள்ளையார்பட்டி தரிசனம், அவ்வளவுதான், அனுப்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அவர் நக்கல் வச்சிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்றது பார்க்கலாம். ஜாஃபர் சாதிக் அப்பா 2000 rupees அப்படின்னு நினைச்சேன். 2 crores. இது 2000 பயந்துருவோம் நம்ம. 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை வைத்து சிறைச்சாலைக்கு சென்று குடிசை தொழிலாக தயாரித்து இந்தியாவின் ஜிடிபியை உயர்த்தினார். 10.5 10.15 எப்படி வந்துச்சு? எல்லாரால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வெளியே சுற்றினாரு. வெளியே சுற்றினா சும்மா இருக்கணும் உட்காந்துக்கிட்டு. அவர் ஆரம்பிச்சிருக்காரு போல் இருக்கு. சரியாப்பா யாரெல்லாம் கட்டிங் ஒன்றா வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல் இருக்கு. அவர் சொன்ன நாய் போச்சு, ரைடு போயிட்டு. ஒருவேளை திராவிட மாடல் 2.2 அமைஞ்சா அவருக்கான அந்த எக்ஸ்போஷர் வேணுமெண்டவா? ஆமாம், அதனால 2000 கோடி ரூபாய் மொத்தம் எலெக்ஷன் நடத்திடுவேன் நான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருக்காரு போல் இருக்கு. அவர் வீட்டில் வந்து ரைடு போயிருக்காங்க, ஐடி ரைடெல்லாம் போயிருக்காங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா ஐடி ரைடு மட்டும் இல்ல, தேர்தல் பறக்கும்படை கண்காணிப்பு குழு 10 வண்டி போயிருக்காங்க. ஆமா, ஹைதராபாத்ல இருந்து போதை பொருள் தடுப்பு அந்த துறையும் சேர்ந்து மொத்தம் 3 பேருமே, அது போக இன்கம் டாக்ஸ் 3 பேருமே பண்ணிருக்காங்க. இது அதனால கவனம் பெறுது. நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சாங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறைவடைந்திருப்பதாக. சென்னை முழுவதும் அவரோட இடங்கள்லாம் நடந்திருக்கு. எழும்பூர், பட்டினப்பாக்கம், அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்காங்க, நுங்கம்பாக்கம் நினைக்கிறேன். இந்த 3 படலும் பண்ணிருக்காங்க. அமீர் இன்னும் சும்மா இருக்காரு. அமீர் அநேகமா இந்த இரவுக்குள்ள எல்லா தகவலையும் வாங்கிட்டு அவர் பதில். இது வந்து மத்திய அரசின் சதி அப்படின்னு சொல்லுவார் அவரு. எனக்கு இவர் ஜாஃபர் சாதிக் பேர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து சாதிக் பாஷான்னு கேட்டுனே இருக்குதுங்க எனக்கு. ஏன்னா அதே மாதிரி தான் போன இதில் இதே மாதிரி சாதிக் பாஷான்னு ஒருத்தர் இருந்தார். பாவம் அவர் என்ன நிலையில் வந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும். கடைசியில் அந்த நிலைக்கு போடாமல் போயிடுவாங்க. அண்ணா நகர் ரமேஷ், இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனக்கு இந்த பேரெல்லாம் சொல்லும் போது இந்த ஒரு குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கும் போது இப்போட தண்டனைகள்லாம் அடிக்கடி வரும். அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா இந்த விஷயங்கள். அதனால் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 6430 கோடி ரூபாய் அரசு பணத்துல ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க, இணைப்பு மேம்பாலம் கட்டுறாங்க. சீர்காழி டு நாகப்பட்டினமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 20 அடிக்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒண்ணு தானாவே உருவாயிருச்சுன்னா பாத்துங்களேன். அந்த காமராஜர் தொட்டி பாலம்னு ஒன்று ஆரம்பிச்சு அரசு செலவுல செய்ய வேண்டிய விஷயம் இயற்கையாக ஏற்படுத்தி இருக்கு. என்ன நெடுஞ்சாலையின் மத்தியில மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கு, இதோ போய் ஒரு குத்தமா அது வர உடனே வந்து தார்பாய் போட்டு மூட்டாங்க, வெள்ளை கலர்ல போட்டு மூடிட்டு செங்கல் வச்சுட்டாங்க. நீங்க எப்படி போய் வீடியோ எடுத்தீங்கனாலும் ஒண்ணுமே தெரியாது, தார்பாய் மட்டும் தான் தெரியும். கருப்பா இருக்கும், அதுவும் ஆமா வெள்ளை போட்டிருக்காங்க, மாட்டிப்பாங்க, கருப்பா போட்டுருக்காங்க. அந்த அரசியல பழகல அவங்க. அந்த ஓட்ட போடும் இல்ல பெரிய போட்டிருக்காங்க. எப்படி இங்க வந்து சென்னையில கான்கிரீட் பாலத்தின் மேல் தார் சாலை அமைத்து புதிய சரித்திர சாதனை படைத்தார்களோ அதே போல இங்கேயும் வந்து அதை ஓட்ட போட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு என்னன்னா, சீர்காழிக்கு முதலமைச்சர் இன்னைக்கு சாயந்தரம் போறாரு.
அவருக்காக ஐயோ என்னடா முதலமைச்சர் அவசர கையில ராணுவ என்ன சொல்றது போர்க்கால அடிப்படையில அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணா இது முடியாதுன்னு சொல்ல அவர் உடனே மாற்று ஏற்பாடாக வேற வழியில் ஏதோ அவங்க போட்டு போட்டாங்க போல இருக்கு. இந்த தகவல் பாருங்க எந்த பத்திரிகையிலையும் வரக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருந்துட்டாங்க. அது வேற வந்திருக்குது. அது சீரமைப்பு பணிகள்லாம் பண்ணிருக்கு. அதனுடைய மதிப்பு மட்டும் மறுபடியும் இருக்கா சொல்றேன், 6430 மட்டும் கோடி. ஆனா கையில எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய். அதாவது அமைச்சர் ஒருத்தர் 2 நிகழ்ச்சியில கலந்து கொள்ளன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய கோபத்துல அவன் மூஞ்சியே கொடுத்து பேசாம இருந்தாருங்க. யாருன்னா காந்தி அவர்கள். அவரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா அவர் மூஞ்சி கொடுப்பாரு. இல்ல நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படின்னு ஒரு நம்மள மதிக்கவே இல்லையே அப்படின்னு இருக்காரு. ஸோ என்ன பண்ணு உதயா, நீ என்ன பண்றேன்னா ஓகே நெக்ஸ்ட் சன் அப்படின்ட்டு அவர் பையனை கொடுத்தாரு சீட்டை. பையனை கொடுத்தனா அப்பா பையனுக்கும் பயங்கர வெட்டு குத்து சண்டை. அதுக்கப்புறம் அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு. விருப்பத்தின் பேர்ல அப்பாவுக்காக தனையன். அப்புறம் அவர் சொல்லி பத்திரிகையாளர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. வேற வழியே இல்லாம நான் வந்து எங்க அப்பா ஆசைப்பட்டாரு, ஏன்னா அப்பா இந்த வயசு ஆமாங்க ஆசைப்பட்டாரு, அதனால கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை தானம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் அப்பா தான் போட்டியிட போறாரா? வினோத் காந்தி போட்டி இல்லைங்க வரைக்கும். நீங்க பேர் வினோத் காந்தி போட்டி இல்லை சொல்லிட்டு பஞ்சில வந்து அமைச்சர் ஆர் காந்தி தான் போட்டியிடுகிறார். அவருக்கே அந்த தொகுதி வழங்கப்பட்டது. அப்படியே மக்கள் நீதி மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி. ஏங்க அவர் ஒரு ஆட் இந்த இதுல நடிச்சார் இல்லைங்க, என்னங்க நம்ம பிக் பாஸ் வந்தார் இல்லைங்க, 100 crore ஹாட் கேஷ்ங்க. அப்படியே சுட 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 இந்திய நாணய ரூபாய் நோட்டுகளை அள்ளி கொடுத்தோங்க அவரு. அதுல வந்து திரை காவியங்கள் தான் சிலது வந்துச்சு. அவ்வளவு மாட்சிமை பொருந்திய ஒரு நபர் ஒரு 30 லட்சம் ரூபாய் டிப்ஸு காசை போய் கேட்டுன்னு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கல. சரி விருப்ப மனு காசையா திருப்பி கொடுப்பாங்க. என்னது கட்சிக்கு கொடுத்த நிதி திருப்பி கேட்கிறாயா, நீ எல்லாம் கட்சி தொண்டரா அப்படின்ற மாதிரி. நல்ல வேலை அவர் எதுவும் பேசல. ஆமா பேசாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்றார் அவரு. ஒதுக்கப்பட்டு விட்டது, இது யாரும் திருப்பி கேட்கவில்லை என்பதால் இது அந்த நடவடிக்கையாகவே. அவன் புலம்பி வந்து அவன் 50,000 ரூபாங்க. எந்த கட்சியிலும் இப்படியெல்லாம் விருப்பமனுக்கு பணமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் 50 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. அநியாயமா போச்சுயா? 50 லட்சம் 50,000 60 சீட்டு 30 லட்சம். அதான் நம்ம 1 கோடி 1 லட்சம் வாங்கினாலும் வாங்குவாங்க அவங்க. அடுத்த கட்டத்தில் அது போனாலும் போவாங்க. இதுக்கு தாங்க நம்ம தாவேக்கா மாதிரி அடுத்த முறை நீங்க எல்லாம் என்னன்னா விருப்ப மனு கொடுக்காதீங்க, சீட்டு இந்த கையில நோட்டு இந்த கையிலன்னு சொல்லி கையில காசு வாயில தோசை அப்படின்னு. இல்லைன்னா தாவேக்கா மாதிரி 100 ரூபாய் டிக்கெட் வித்து முடிச்சு எல்லாத்தையும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைந்த பின்பு அவரை அடக்கம் செய்யறதுக்காக மெரினாவில் இடம் கேட்கிறாங்க. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. இறந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஜானகி அம்மாவிற்கும் காமராசர் ஐயாவுக்கும் என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் பேசுறாரு. இதை கொஞ்சம் காரசாரமா ரைமிங்கோட ஹிஸ்டரி எல்லாம் சேர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அடிச்சு விடுறாரு. அவரு கேட்டோன்னா ஐயோ பதில் சொல்லாம இருந்தா நமக்கு அவமானமாச்சே. வனவாசம் புத்தகத்தை திருத்தி அமைக்கப்பட்ட மறுபதிப்பாக கொண்டு வந்து கடைசி வரைக்கும் அதுல எல்லா தகவலையும் எடுத்துட்டோமே, ஒரு வரலாறு இருக்குது, இந்த வரலாறுக்கு நம்ம மாற்று வரலாறு எழுதணுமே சொல்லிட்டு அவருடனே பொய் பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டார். சங்கிகள் கூட்டத்தோடு சேர்ந்து பொய் பேசியும் வாட்ஸ்அப் வதந்தி தகவலை வாந்தி எடுப்பறான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப இவர் சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா அந்த பத்திரிகை செய்திகள் அந்த நேரத்துல பெரிய பேசுபொருள் ஆகிருக்குமே. அப்படிலாம் வரல. மகனை போல காரை ஸ்டார்ட் பண்ணி லைட் அடிச்ச உடனே அந்த வெளிச்சத்துலதான் அவருக்கு குளிய தோணுனாங்க. யாருக்கு? காமராசருக்கு. ஏன் கரண்டே இல்லையா? ஆமா அப்படிதான் சொல்றாரு. காமராசருக்கு அதுலதான் சொன்னாங்க. போய் விடிய இருந்து பார்த்து வந்தாருங்க. துப்பாக்கி இதுக்கெல்லாம் நாங்க மரியாதை நாங்க தான் செலுத்தினோம், தோல்ல சுமந்துட்டு போனார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லி அவரு கவுண்டர் கொடுத்திருக்காரு. இவரு என்ன கவுண்டர் கொடுக்கணும் தெரியல. துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சொல்ல ஜானகி அம்மாளுக்கு நாங்க தான் போட்டோவே மாட்டோம். என்னன்னா ஜானகி அம்மாளோட விட்டுருங்க, அதிமுக அவங்க விட்டுருங்க. இப்ப காமராசர் எல்லாருமே வழிபடக்கூடிய இன்னமுமே அவருடைய பேச்சு நிலைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு. கரெக்டுங்க. அப்போ காமராஜரை பற்றி அவமானப்படுத்தி பேசவே ஒரு யூடியூபர் மீது நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்காதுங்க. ஆதார் சங்கம் எல்லாம் கதறுது. அது இல்லாம அதுக்கு இன்னொன்னு பண்ணாங்கல்ல, காமராஜர் வீட்டுக்கு ஏசி மாட்டுதே கருணாநிதி வேற சொன்னாங்க இல்லையா? அது வேற ஒண்ணு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அந்த சசிகலா அவர்களுடைய காலில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இது போன போட்டோ எடுத்துட்டு காட்டுறாரு. பாத்தீங்களா இவருடைய புகழ், பாத்தீங்களா இவருடைய அனுபவம், பாத்தீங்களா இதுதான் இவருடைய அனுபவம் இருக்காரு. ஐயா இந்த ட்ரிபிள் சொல்றாங்க ஐயா. ஒண்ணு வந்து நிவேதா பெத்ராஜ், இன்னொன்னு வந்து நயன்தாரா, இன்னொன்னு வந்து யாரு என்ன
நீங்க தான் சொல்லுங்க. என்னமோ சொல்றாங்க. நம்ம வாயில வரல விடுங்க. அது சுருக்க பெயருங்க. ஓ சரி. விரிவாக்க பெயர் வேற. இன்ஸ்டா ஃபாலோவர்களுக்குலாம் நல்லா தெரியும். பதிவு போட்டவொடனே எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் அவர் டெலிட் பண்ணிட்டாரு. நைட்டு 1 மணி போட்டு 1:30 மணிக்கு டெலிட் பண்ணாரு. இந்த அளவுக்கு புகழ்களை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் யாருடைய காலில் அமர்ந்திருந்தீர்கள், என்ன தேடிக்கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாராவது வச்சுட்டாங்கன்னா இல்ல பாலிடாயில் வேற சொல்லிட்டாரு. பாலிடாயில் சொல்லிட்டு நீ வந்து சாப்பிட்டியே அப்படின்னு. ஆமா அப்படி சொல்லிட்டாரு அவரும். சசிகலா அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணி, 5வது 6வது கூட்டணி இல்ல, அந்த கூட்டணியில் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, பாதி பேர் ஓடி போயிடுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ புகழேந்தின்னு ஒரு வேட்பாளர் அறிவிச்சாரு, பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அவர் போய் அங்கே நிற்கிறாராம். நீங்க இப்படி சொல்றீங்க. அதே அஇஅதிமுகவுல வாயிலே வரல, நீங்களே சொல்லிக்கோங்க. ஜாதகம் பார்த்து தான் கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஐயோ கேட்டவனே எனக்கு ஒரு மாதிரி சீரியஸ் அப்படி கண்டுலாம் கலங்கிருச்சுனா பாத்துங்களா, இந்த கட்சியில கூட இப்படியா எவ்வளவு கட்டுப்பாடு சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் அதை பண்ணுவார்கள்னு செய்தி உண்டு. ஜாதகத்தை பார்த்து பண்ணாங்கன்ட்டு கோச்சிக்கிட்டாராமாங்க, சீட்டு கிடைக்கலான்னு. என்னத்த சொல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவர் டெய்லி ஒரு அறிவிக்க வேண்டியதா போயிடுச்சா டாக்டர் ராமதாஸ் ஐயா. இந்த வேட்பாளர் மாத்திரம், இந்த வேட்பாளர் மாத்திரம், இந்த வேட்பாளர் மாத்திக்கினே இருக்காரான் டெய்லி. அதாவது ஒரு வேட்பாளரை போட்டுட்டு சப்ஸ்டிடியூட்டா இன்னொரு வேட்பாளர் போடுவாங்க. ஆமா, இது போட்டுட்டு மேலே மெயினே மாத்த. ஆமா, இப்போ என்ன ஆயிப்போச்சா சொல்றாங்க, சரி எல்லாம் ஓகேங்க, இன்னையோட நாமினேஷன் முடியுது இல்ல, அவ்வளவு பேர் நாளைக்கு என்ன மாற்றுறீங்க, இல்ல அவ்வளவு பேர் போய் நாளைக்கு அன்புமணி கிட்ட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, யார்கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க கேள்வி. இதுவேற பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. சரி இன்னையோட நம்ம விளையாட்டலாம், நாளைக்கு நாங்க சொல்றது தானே அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சித்து விளையாட்ட கரூர்ல திமுக பண்ணிருக்கு. கரூர் மண்ணின் மைந்தர் செந்தில் பாலாஜி, அவரு எங்க கோவைக்கு போயிட்டாரு. அப்ப கரூரை விட்டுட்டாரா, என்ன அவ்வளவு லேஸ்ல விட்டுற மாட்டாருன்னு சொல்லி பார்த்தா இதுல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. யூடியூபர் ஒருத்தர் ஒரு தகவலா போட்டிருக்காரு. அதே கரூர்ல டம்மி கேண்டிடேட்டா எல்லா தொகுதியிலுமே பெரிய கட்சிகள் டம்மி கேண்டிடேட்டா, கரூர் தொகுதியில அதே டம்மி கேண்டிடேட்டா அசோக் மனு தாக்கல், அவர் தம்பிய. ஆமா ஆமா. இதுல என்னன்னா கரூர் கேண்டிடேட்டா தாக்கல் பண்ணிருக்காரு இல்லையா, அவரு சொத்து விவரம் எதுவுமே குடுக்கலையாம். சரி, அது கண்டிப்பா கேன்சல் ஆயிரும்ன்றது தெரியுமா. சோ அதுக்கு அடுத்து டம்மி கேண்டிடேட் யாரு, அவர் தம்பி. இவரை தான் வந்து எப்படி லைம் லைட்லயே வராம என்னமா காய் நகர்த்துறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி, ராசதந்திரம் என்பது. ராசதந்திரம்னா இதுதாயா, தேடப்படும் குற்றவாளி வேட்புமனு தாக்கல் பண்றாருன்னா பாத்துங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரியலீங்கன்றது தமிழக அரசு சொல்லுது. ஆனா அவர் பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணி வெற்றிக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்றது தகவலா இருக்கு. அவர் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிரேமலதா வேற சொல்லிட்டாங்க, ஏங்க அவர் சும்மா வாங்க துரோகம் பண்ணாருங்க, அதாவது வந்து எனக்கு சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்தினாருங்க அப்படின்னா சொல்லி ஆதாரம் காமிச்சிட்டாங்க. இல்லைன்னு சொல்லி ஆதாரம் காமிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வேற ஏற்கனவே சொல்லிட்டாரு, 1/4% கூட 1/2% கூட கிடையாது, இவங்கெல்லாம் வந்து சீட்டு கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு எல்கே சுதீஷ் வேற நீங்க ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டு பதவி ஏற்கிறாரு. அதுக்கு சம்பவத்தை திரும்ப போட்டு பார்த்தா அந்த துண்டு போட்டு வந்து மிஸ்டர் சுதீஷ் ஜி அதை கட்டிட்டு வாங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்லல அப்படின்னு இருக்காரு. அவரு சிபிஆர் சொல்லியிருக்காரு, குடியரசுத் தலைவர் அதை காட்டிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாலும் பாத்தீங்களா, நீங்க அதை பார்க்கவே இல்லை, எல்லாம் கையெழுத்து போட்டு மேலே போயிட்டு கேப்டன் போட்டோ எடுத்து மேலே இருந்து எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. பாத்துக்கோங்க தேசத்தந்தையின் நண்பரா ஆமா அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. சிபிஆருக்கு ஒன்றும் புரியல, குடியரசுத் தலைவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. சரி ஓகே பண்ணுங்க எல்லாம். சரி உங்க சொந்த கதையை அவங்க பிட்டு போய் எடுத்து போடுங்க, 2 பேரையும் அறிமுகப்படுத்தினா தானே. அதெல்லாம் ஒரு 2011 கண்டக 2 பேரும் நம்ம தான் அறிமுகப்படுத்தி வச்சோம், சிபிஆரையும் இவங்க. இப்போ 2 பேர் பார்லிமெண்ட்ல உட்காந்து நீங்க எங்கேயாவது அறிமுகப்படுத்துவீங்க அடுத்த ஒரு 5-7 வருடங்களில் நீங்க ஒரு நன்றி விசுவாசமாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் நினைக்கிறீங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போட்டிடுறாரு, தவிக தலைவர் விஜய் அவர்கள். அப்படியே ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் என்றவர் போட்டிடுறாரு. அப்படியே திமுக சைடு பார்த்தீங்கன்னா இனிகோ இருதராஜ். 2021 வந்து அவர் வெற்றி வந்து வேற லெவல். முன்னாள் அமைச்சரை தோற்கடிச்சு அவர் ஜெயிச்சு வெயிட் காட்டினார், வெயிட் கை. இப்போ என்னன்னா அந்த ராஜசேகரன் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டில் ரைடு, யாரோ வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. போய் எப்படி இங்க ஜாஃபர் சாதிக்கோ உங்களுக்கு நாங்கள் எழுதி தரலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் ரைடு ஒரு 50 lakhs பக்கமா ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தெரியல நமக்கு. அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். வானதி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய தொகுதியில அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்றது அவங்க நடத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க. கோவை இன்னும் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா முக்கியமான பாஜக தலைவர் வரல. அவர் யாருன்னு சொல்லுங்க? அண்ணாமலையா? எஸ். இது வரைக்கும் சரி, இதுல வந்திருந்தாரு அப்படின்னா ஒரு எண்டு கார்டு போட்டிருப்பாங்க, சரி எல்லாம் விடுங்கப்பா முடிஞ்சிச்சு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் வராது போல, என்னப்பா இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி, தனக்கு சீட்டு கொடுக்காத நாள் அப்படின்ற மாதிரி மனவர்த்தத்தில் இருக்காரான்னு சொல்லி மறுபடியும் பழையபடி எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. இல்ல அது இல்லாம ஒரு கடிதம் போட்டிருக்காராம்
அந்த கடிதமே டெல்லிக்கு போயிருக்குதான். ஆ. அது வந்து ஃபேக்குன்னு சொல்றாங்க. பட் அது இல்லைங்க, உறுதியான கடிதம் தான். வேற வெளியே வந்துருச்சு. அது அப்படியே அவர் மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. நான் கேட்ட தொகுதியெல்லாம் தரவே இல்லை, எங்க ஆதரவாளர்கள்லாம் சீட்டு இல்லவே இல்லை அப்படின்னு பெரிய மன வருத்தத்தை டெல்லிக்கு அமைச்சிருக்காரு. அந்த கடிதம் வெளியே வந்துருச்சு. இல்ல இப்ப எல் முருகன் ஐயா வந்து அவினாசில ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் மாநில நீரோட்டத்துக்கு வந்துருவாரு. அப்ப அந்த இடத்து அண்ணாமலைக்கு அப்படின்னு பேச்சுக்கள் சொல்லப்படுது, அது உண்மையா? இல்ல, போன வாரம் வரைக்கும் வானதிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதை. இப்போ வந்து அண்ணாமலை ஏன்னா வானதி சீட்டு அண்ணாமலைக்குன்றதுனால அப்படி இருக்காங்க. இப்போ இது மாறி இருக்கு. ஸோ என்னங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லவே முடியும் என்ன ப்ரெடிக்ஷன். பல விஷயங்கள் சாதனைகளாக சொல்லப்படுது. அதுல இந்து சமய அறநிலையத்துறையின் சாதனையாக 2023-24 அதாவது கடந்த நிதியாண்டுல 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்களை புனரமைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்கல்ல, என்ன செலவு பண்ணன்றது அந்த இதுல செலவு கணக்குல பார்த்தா 18.5 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. மீதி காசெல்லாம் செலவு பண்ணல. எங்க போச்சு? அது அப்படியே ஒதுக்குன நிதி அப்படியே இருக்கு. இது என்ன அப்படி இதுல என்ன அரசியல் அப்படின்னா, நாங்கள் 60 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டோம்னு சொல்லி பெருமை தெரிவிக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது செலவு பண்ணாம அப்படியே கிடக்கிறது. ஸோ இது வந்து திராவிட மாடலினுடைய பெருமையாக பறைசாற்றுறது. 28 தொகுதியில் 27 தொகுதி மட்டும் அறிவிச்சு ஒன்று இழுபறியிலேயே இருந்துச்சு. ஒருவேளை மே 5ஆம் தேதி அறிவிப்பாங்களோன்ற லெவலில் கூட இருந்துச்சு. காங்கிரசின் பெருமையை அன்னார் அவர்கள் மேலூர்ல வந்து கடைசியில் வந்து விஸ்வநாதன் அப்படின்ற வந்து ஒரு பட்டியலின வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பயங்கர பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆமா, பாருங்க, ஒரு தனி தொகுதி இல்லாம ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியலினத்தில் போட்டிடுறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கும் தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லைன்ற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தெலுங்கானாவோட காங்கிரஸ் பொறுப்பாளருங்க, ரேவந்த் ரெட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இங்கே என்னன்னா விசிகாவுக்கு டஃப் கொடுக்குறாங்க போல இருக்கலாம். கார்த்திக் சிதம்பரம் வந்து ஹசீனா சையத், அதாவது மகளிர் இனத்தில் ஹசீனா சையத் போன்றவர்கள் நான் கேட்டோம் அந்த சீட்டை. ஆனால் அதெல்லாம் கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா ஹசீனா சையத் வந்து மகளிர் இன தலைவிங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபுல்லாக யாரெல்லாம் எதிர்ப்பாக தெரிவித்து போடுறாங்களோ அது எல்லாமே தன்னோட முகப்பதில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து என் பேரை ரெஃபர் பண்ணார் கார்த்திக் சிதம்பரம், ஆனால் என்னையே இந்த கட்சி கவுத்துருச்சு, ஆனால் இந்த கட்சிக்கு நான் உண்மை தொண்டனாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. இப்படியே போனால் எவ்வளோ நாள் தொண்டராக இருப்பீங்கன்னு சந்தேகமாக இருக்கு இல்லையா? இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.